பஞ்சாப்ன்ற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பாரபட்சம் பார்க்காம எல்லாரையுமே அடிச்சு தூக்கிட்டு போயிட்டு இருந்தது. ஆனா வந்தே பாரத்தை சந்திக்காத வரைக்கும் இதுதான் பெருசுன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஜெய்ஷ்வால், சூரியவன்ஷி ரெண்டே ரெண்டு வந்தே பாரத் பஞ்சாப் எக்ஸ்பிரஸ் ஒண்ணுமே இல்லாம அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. சூரியவன்ஷி சுத்தி சுத்தி அடிக்கிறாரு. களத்துல இருக்கிற வரைக்கும் இவன் எப்ப அவுட் ஆவானோன்ற ஒரு பயத்தை கொடுத்துட்டாரு பஞ்சாப் டீமுக்கு. ஷ்ரேயஸ் ஐயர் சொன்ன இன்ஸ்பிரேஷனான வார்த்தையை தான் இன்னைக்கு ரியான் பராக் செஞ்சு காட்டி இருக்கிறாரு. போன போட்டியில பஞ்சாபுக்கு எதிராக டெல்லி அணி 264 ரன் அடிச்சாங்க. உடனே இந்த இடத்துல ஷ்ரேயஸ் ஐயர் 265 ரன் அடிச்சு முடிச்சதுமே அவங்களால 264 அடிக்க முடியுதுன்னா எங்களால 265 அடிக்க முடியும்னு சொன்னாரு. அதே மாதிரிதான் இந்த போட்டியில 222 உங்களால அடிக்க முடியும்னா 223 எங்களால அடிக்க முடியும்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் அணி 4 பால மிச்சம் வச்சு அடிச்சிருக்காங்க. சண்டிகர்ல நடந்த போட்டியில டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணாரு ரியான் பராக். இதுக்கான காரணத்தையும் தெளிவா சொல்லி இருக்கிறாரு. மழை கொஞ்சம் தூரிட்டு போனதுனால, ஈரப்பதமா இருக்கிறதுனால, மேகமூட்டமா இருக்கிறதுனால போலருக்கு விக்கெட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதுவும் இல்லாம செகண்ட் ஹாஃப்ல பேட்டிங்க்கு சாதகமா இந்த பிட்ச் மாறுன்றதுனால எவ்வளவு டார்கெட்டை செட் பண்ணாலும் நாங்க ஈஸியா சேஸ் பண்ணிடுவோம்ன்ற ஒரு நம்பிக்கையில தான் இந்த இடத்துல ஃபீல்டிங் எடுத்ததா சொன்னாரு. இந்த மாதிரி 1008 காரணங்கள் சொன்னாலும் உள்ளுக்குள்ள இன்னொரு காரணம் மறைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாடினா 254 அடிக்கிறானுங்க, 265 டார்கெட்டை கொடுத்தாலும் ஈஸியா சேஸ் பண்றானுங்க. இவனுங்களுக்கு நாம டார்கெட்டை செட் பண்ண முடியாது. இவனுங்க ஒரு டார்கெட்டை செட் பண்ணா அதை நாம அடிக்கலான்ற நம்பிக்கையில தான் இந்த இடத்துல சேசிங் எடுத்திருக்கிறாரு. பிரப்சிம்ரன் சிங், பிரியன் ஷாரியா ரெண்டு பேருமே பஞ்சாப் அணிக்காக இதுவரைக்கும் நல்ல தொடக்கத்தை தான் கொடுத்திருக்கிறாங்க. பஞ்சாப் அணில எந்த ஒரு வீக்னஸ்மே கிடையாது. இங்க ரெண்டு ஓபனர்களை நாம ரன் அடிக்காம விக்கெட் எடுத்தா மட்டும்தான் நாம வீக்னஸ உருவாக்க முடியும். அந்த வேலையை ஆர்ச்சர் பண்ணாரானா பண்ண மாதிரி இருந்துச்சு, ஆனா பண்ணாத மாதிரியே இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் 10 பாலுக்கு மேல ஆடினா கூட ஆட்டத்துல நல்ல தொடக்கத்தை எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. பிரப்சிம்ரன் சிங் ஃபர்ஸ்ட் ஓவரை ஆர்ச்சர் தான் வீசுறாரு, 2 4 அடிச்சாரு, போதுமானதுதான். அடுத்த 2 ஓவரை கம்ப்ளீட்டா பிரியன் ஷாரியா மட்டும் தான் ஆடி இருக்கிறாரு. அடிச்சது 5 நிமிஷம் மழையா இருந்தாலும் அடமடன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிரியன் ஷாரியா மட்டும் தான். பர்கர் போட்டாரு, செகண்ட் ஓவர்ல பிரிச்சு எடுத்துட்டாரு, 3 4 1 6. பத்தாவதுக்கு ஆர்ச்சரையும் அடிச்சு விட்டாரு, 2 4. அதே ஓவர்ல 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போட்டதுனால 11 பாலுக்கு 29 அடிச்சு ஏதோ ருத்ர தாண்டவம் ஆடிக்கிட்டு இருந்த பிரியன் ஷாரியா அவுட் ஆயிட்டாரு. பிரியன் ஷாரியா ஆடினது 11 பாலா இருந்தாலும் இப்போ பஞ்சாப் டீமுக்கு இது நல்ல ஸ்டார்ட்டா அமைஞ்சு போச்சு. பிரப்சிம்ரன் சிங் இன்னொரு பக்கம் கூப்பர் கானடி ரெண்டு பேரும் அடுத்த 3 ஓவர் ஆடுறாங்க. கொஞ்சம் நிதானமா ஆடுறாங்க, ஆனா கிடைக்கிற பால் மட்டும் பவுண்டரிக்கு அனுப்புறாங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது பவர் பிளே முடிஞ்ச உடனே 6 ஓவருக்கு 65 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டை மட்டும் தான் இழந்திருக்காங்க. நல்ல ஸ்கோரை எடுத்திருக்காங்க. பர்கர் வீசின 3 ஓவர்ல பவர் பிளேக்குள்ளார அவர் 3 ஓவரை வீசி இருக்காரு, கிட்டத்தட்ட 45 ரன் கொடுத்திருக்காரு. மத்த 3 ஓவர்ல 20 ரன் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது. கூப்பர் கானடி பவர் பிளேல அடிக்காம பவர் பிளே முடிஞ்சதுமே அடுத்த 2 ஓவர்ல ருத்ரதாண்டவம் ஆடி இருக்கிறாரு, 3 4 2 6 அடிச்சிருக்காரு. 14 பால்ல 30 ரன் அடிச்சிட்டாரு. எல்எஸ்ஜிக்கு எதிராக எப்படி ஆடினாரோ அதே மாதிரியான ஒரு தொடக்கத்தை தான் வச்சாரு. ஆரம்பத்துல கட்டையை போட்டு டயர் ஓட்டி அதுக்கப்புறமா அதிரடியா ஆட ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி தான் இங்கவும் இந்த இடத்துல பவர் பிளேல கட்டையை போட்டு டயர் ஓட்டி இங்க அடிக்க ஆரம்பிச்சதுமே யஷ்ராஜ் அவரை 14 பால்ல 30 ரன்ல காலி பண்ணி பெவிலியன் அனுப்பிட்டாரு. நெக்ஸ்ட் என்ன, 9 ஓவர் கம்ப்ளீட்டட், 101 ரன்னுக்கு 2 விக்கெட் காலி. இப்போ களத்துல யார் இருக்கிறா? செட்டில் ஆன பேட்ஸ்மேன் பிரப்சிம்ரன் சிங், இன்னொரு பக்கம் பெஸ்டான நாக்க விளையாடக்கூடிய கேப்டன் ஷ்ரேயஸ் ஐயர். 10வது ஓவர்ல இருந்து 17வது ஓவர் வரைக்கும் பஞ்சாப் ஆடின ஆட்டம் தான் பஞ்சாபினுடைய தோல்விக்கு முழுமையான காரணம். எப்பொழுதுமே பஞ்சாப் டீமுக்கான பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? ஓபனர்கள் நல்ல தொடக்கத்தை கொடுத்த உடனே மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் அதை தாங்கி பிடிப்பாங்க. இதை வழக்கமா வச்சுக்கிறதுனால தான் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய டார்கெட் கொடுத்தாலும் அவங்க சேஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாடும் போது பெரிய டார்கெட்டை செட் பண்றாங்க. 48 பால்ல அவங்களுக்கு கிடைச்சது 66 ரன் மட்டும்தான். தோல்விக்கே இதுதான் ஃபர்ஸ்ட் காரணம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 17 ஓவர் கம்ப்ளீட்டட், 167 ரன்னுக்கு 3 விக்கெட் காலி. இந்த இடத்துல நல்லா செட்டில் ஆகி இருந்த பிரப்சிம்ரன் சிங் இங்க 44 பாலுக்கு 59 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. அதாவது குறைவான பாலுக்கு அதிகமான ரன் எடுப்பாருன்னு பார்த்தா அதிகமான பாலுக்கு கொஞ்சம் குறைவான ரன் தான் எடுத்திருக்காரு. ஷ்ரேயஸ் ஐயரும் அதே கதை தான், 27 பாலுக்கு 30 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. என்னமோ டார்கெட் கம்மின்ற மாதிரி டெஸ்ட் மேட்ச் விளையாடிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இவ்வளவு நேரமா ஒரு ஓவருக்கு கூட 10 ரன் தாண்டல. அதாவது 10வது ஓவர்ல இருந்து 17வது ஓவர் வரைக்கும் எந்த இடத்துல அவங்க கம்பேக் கொடுக்குறாங்கன்னா 18வது ஓவர்ல தான் கம்பேக் கொடுக்குறாங்க. அதை வீசுறது வேற யாரும் கிடையாது, பர்கர் தான். இவ்வளவு நேரம் ஸ்லோவா ஆடிக்கிட்டு இருந்த ஷ்ரேயஸ் ஐயர் வேற அவர் தான் விக்கெட் எடுத்தாரு. 27 பாலுக்கு 30 அடிச்சு அவரு பெவிலியன் போயிட்டாரு. அடுத்ததா ஸ்டோன் மாதிரி நிக்கிறாரு, ஒரு 6 ஒரு 4 14 ரன் சேர்த்தாரு அந்த ஓவர்ல. ஆர்ச்சர் வந்தாரு, அப்பவும் அடங்கல, 2 6 அடிச்சாரு, 17 ரன் சேர்த்தாரு. ரியான் பராக் சரியான திட்டத்தை வகுத்து இருக்கிறாரு. அது சரியா அமைஞ்சதானா? அமையல. கடைசி ஓவரை தூக்கி பிரிஜேஷ் சர்மா கிட்ட கொடுத்தாரு. காரணம் என்னன்னா பவர் பிளேலயே இவர் 4 ரன் மட்டும் தான் கொடுத்திருக்காரு. மிடில் ஓவர்ல 2 ஓவரை வீசி தலா 7 ரன் மட்டும் தான் கொடுத்திருக்காரு. அதனால இந்த இடத்துல இவர் கண்ட்ரோலா
வீசுவார் நினைச்சுதான் அவர்கிட்ட ஓவரை கொடுத்தாரு. ஆனா அந்த ஓவரை ஃபர்ஸ்ட் பால் ஸ்லோ பாலா போட்டு கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்தாரு. ரியான் பராகும் சந்தோஷத்துல இருந்தாரு, இந்த ஓவரும் டாட் ஆயிடும் நினைச்சிட்டு. ஆனா ஸ்டோனிஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஸ்டோன் மாதிரி நின்னு மனுஷன் 3 4 2 6 சொல்லிட்டு 24 ரன் அடிச்சாரு. மொத்தமா லாஸ்ட் 3 ஓவருக்கு 55 ரன் கொடுத்திருக்காங்க. 222 ரன்னுக்கு 4 விக்கெட்டை இழந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு 223 டார்கெட்டை செட் பண்ணிருக்காங்க பஞ்சாப் அணி. 250க்கு மேல போக வேண்டிய ஸ்கோரை கெடுத்தது ஷ்ரேயஸ் ஐயரும் பிரப்சிம்ரன் சிங்கும். அதே மாதிரி 200க்குள்ளார சுருள வேண்டியது 222க்கு போனதுக்கு காரணம் ஸ்டோனிஸ். 22 பாலுக்கு 62 ரன் அடிச்சிருக்காரு. 281 ஸ்ட்ரைக் ரேட்ல 4 4 6 6. ராஜஸ்தான் சைடுல 5 பவுலர் வீசி இருக்காங்க. அதுல ஜடேஜா மட்டும் 4 ஓவரை வீசி 32 ரன் கொடுத்தாரு. இது மட்டும் தான் கம்மி. மீது எல்லாருமே 4 ஓவர் வீசி தலா 40 ரன்னுக்கு மேல கொடுத்திருக்காங்க. இந்த டார்கெட்டை பஞ்சாப் அணியால கண்ட்ரோலா போட முடியுமானா போட முடியும். அதுக்கு முன்னாடி சூரியவன்ஷியை எடுத்தா மட்டும் தான் முடியும். இல்லனா சூரியன் சுட்டெரிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ல ஜெய்ஸ்வாலோட வேலை என்ன தெரியுமா? ஸ்ட்ரைக்க தூக்கி சூரியவன்ஷி கிட்ட கொடுத்துட்டு ஆடியன்ஸ் மாதிரி நான் ஸ்ட்ரைக்ல நின்னுகிட்டு இந்த இடத்துல வான வேடிக்கை பார்க்கிறது மட்டும் தான் வேலை. ஹர்தீப் சிங் வந்தாரு, 2 4 1 6 கொடுத்தாரு. நெக்ஸ்ட் ஃபெர்கியூசன் வந்தாரு, மாத்தி ஷஃபிள் பண்ணி கொடுக்கிற மாதிரி 2 6 1 4 கொடுத்தாரு. யான்சன் ஓவர்லயும் 6 அடிச்சாரு. மொத்தமா 18 பால்ல 4 பால் மட்டும் தான் ஜெய்ஸ்வால் விளையாடி இருக்கிறாரு. 6 ரன் அடிச்சிருக்காரு, ஒரே ஒரு 4ஓட. மத்த எல்லா பாலையுமே யார் விளையாடுனது? சூரியவன்ஷி மட்டும் தான் விளையாடினாரு. இந்த குழந்தைங்களை அடம் பிடிக்கும்ல, இந்த அண்ணன் இந்த இருந்தா கூட தம்பி என்ன பண்ணுவான், எல்லாமே எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பான். அந்த மாதிரி இந்த இடத்துல சூரியவன்ஷி 14 பால் அவர் மட்டுமே விளையாடி 38 ரன் அடிச்சிருக்காரு. ஹர்தீப் சிங் யாரு? ஒரு இன்டர்நேஷனல் பவுலர். கம்பேக் கொடுத்தே ஆகணும்ல, சூரியவன்ஷி விக்கெட் எடுத்தே ஆகணும்ல. பும்ரா போட்டாரு 6 அடிக்கிறாரு, ஏஜலுட் போட்டாரு 6 அடிக்கிறாரு. ஹர்தீப் சிங் மட்டும் என்ன விதிவிலக்கா? அவரையும் அடிப்பேன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டாரு. யான்சனையும் 6 அடிச்சாரு. இந்த மாதிரி எல்லாரையுமே பொளந்து கட்டுறான். யார் ராயம்ன்ற மாதிரி தான் ஒரு கேள்வி எல்லாம் கேட்க தோணுது. ஆனா இந்த இடத்துல ஹர்தீப் சிங் ஃபர்ஸ்ட் பால் வந்த உடனே பயத்துல வைடு போட்டாரு. அடுத்த பால் 6 அடிச்சாரு. உடனே நான் கம்பேக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 43 ரன்ல அவரை காலி பண்ணிட்டாரு. இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இங்க இருந்து தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, சூரியவன்ஷி போயிட்டான். ஜெய்ஸ்வால் என்ன பண்றாருன்னா, ஜுரல் நீங்க நான் ஸ்ட்ரைக்ல இருங்க, நான் ஷோ காட்டுறேன், நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அடுத்த 3 ஓவர்ல கம்பேக் கொடுக்குறாரு. 6 ஓவர் கம்ப்ளீட்டட். 84 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்து பாதி மேட்சை இந்த இடத்துல முடிச்சுட்டாங்க 2 பேரும். இந்த 6 ஓவர்ல பஞ்சாப் சைட்ல ஒருத்தருக்கு நாம கிரெடிட் கொடுக்கணும்னா அது ஹர்ப்ரீத் பிரார்க்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். ஏன்னா இந்த 6 ஓவர் போட்டாங்கல்ல, அந்த 6 ஓவர்ல ஒரு ஓவர்ல 2 ரன் மட்டும் தான் கொடுத்திருக்காரு. பவர் பிளேவோட அதிரடி எல்லாம் முடிஞ்சு போச்சு. 7வது ஓவர்ல இருந்து 11வது ஓவர் வரைக்கும் 5 6 8 9 சொல்லிட்டு சிங்கிள் டிஜிட்ல அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நினைச்சிருந்தா அந்த இடத்துல பீக் மோடுக்கு போயிருக்கலாம். ஆனா ஜெய்ஸ்வால் செட்டில் ஆன பேட்ஸ்மேன், அவரும் அடிக்கல. இன்னொரு பக்கம் த்ருவ் ஜுரலும் அடிக்கல. ஆனா இந்த இடத்துல பஞ்சாப் டீமுக்கு கம்பேக்கை எடுத்துட்டு வந்தது யார் தெரியுமா? சஹல் மட்டும் தான். என்ன பண்ணாருன்னா, 8வது ஓவர்ல வந்தாரு, 5 ரன்னை கொடுத்தாரு. 10வது ஓவர்ல வந்தாரு, 6 ரன்னை கொடுத்தாரு. த்ருவ் ஜுரலை காலி பண்ணாரு. 12வது ஓவர்ல ஜெய்ஸ்வால் 27 பாலுக்கு 51 ரன் அடிச்சு செட்டில் ஆகி இருந்தாரு. அவரை விக்கெட் எடுத்து 13 ரன்னை கொடுத்தாரு. கடைசியா 14வது ஓவர் வந்தாரு, 12 ரன்னை கொடுத்தாரு. ரியான் பராக விக்கெட் எடுத்தாரு. அதாவது கண்டினியூஸா 3 ஓவர்ல 3 விக்கெட்டை கழிச்சு ஓரளவுக்கு கம்பேக்கை எடுத்துட்டு வந்தாரு. 14 ஓவர் கம்ப்ளீட்டட். 151 ரன்னுக்கு 4 விக்கெட் இழந்திருக்கிறாங்க. யாரு? ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. இந்த இடத்துல 6 ஓவருக்கு, அதாவது 36 பாலுக்கு 71 ரன் அடிக்கணும். இப்ப பேலன்ஸ் இருக்கிறது 6 ஓவர். இந்த 6 ஓவர்ல யார் யாருக்கு இருக்குன்னா, யான்சனுக்கு 2 ஓவர், ஹர்தீப் சிங்குக்கு 2 ஓவர், ஃபெர்கியூசனுக்கு 2 ஓவர். நினைச்சா இந்த இடத்துல கண்ட்ரோல்ல எடுத்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 ஓவரை லைனா ஹர்தீப் சிங், யான்சன், ஃபெர்கியூசன் இப்படிதான் கொடுத்தாரு ஷ்ரேயஸ் ஐயர். காரணம் என்னன்னா, 3 பேருமே டெத் ஓவரை போடுறவங்க 3 டீம்ல. அப்படி இருக்கும் பொழுது இவங்களால இந்த ஸ்கோரை கண்ட்ரோல் பண்ண முடியுன்ற எண்ணத்துல தான் கொடுத்தாரு. ஆனா அந்த பக்கமா பேட்ஸ்மேன் பார்க்கும்போது நானும் பெஸ்ட் பினிஷர் தான் சொல்லிட்டு பெரேரா காலை தூக்கிக்கிட்டு நிக்கிறாரு. அந்த வகையில ஹர்தீப் சிங் வந்தாரு, 3 4 பெரேரா அடிச்சாரு. இந்த இடத்துல 14 ரன் கிடைச்சது. நெக்ஸ்ட் ஓவர்ல யான்சன் வந்தாரு, துபே சப்போர்ட்டுக்காக ஒரு 6 அடிச்சாரு. கூடவே பெரேரா ஒரு 6 ஒரு 4 அடிச்சு 15 ரன் சேர்த்தாரு. ஃபெர்கியூசன் தன்னுடைய கண்ட்ரோல் மூலமா 8 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு. 18 பாலுக்கு 37 ரன் அடிச்சாங்க. அடுத்த 18 பால்ல அடிக்க வேண்டியது என்ன தெரியுமா? 35 ரன் மட்டும் தான். இங்கேயே 37 வந்துருச்சு. இதுக்கு மேல எப்படி கண்ட்ரோல் பண்றது? 35 தானே அடிக்கணும். வந்தாரு ஹர்தீப் சிங், அதுக்கப்புறமா ஃபெர்கியூசன். இந்த 2 பேர் மட்டுமே ஓவரை போட்டாங்க. 2 6 3 4 சொல்லிட்டு அடிக்க வேண்டிய ஸ்கோர்ல 33 ரன் இங்கவே அடிச்சு முடிச்சிட்டாரு. ஸ்ட்ரைக்க துபே கிட்ட கொடுக்காம பெரேரா மட்டுமே. யான்சன் கடைசி ஓவர்ல 2 ரன் நிறுத்துவாரா? கடைசியா 1 ரன் மட்டும் தான் அடிக்கணும். அந்த மாதிரியான நேரத்துல பெரேரா ஒரு 6 அடிச்சு 4 பால மிச்சம் வச்சு 6 விக்கெட் வித்தியாசத்துல இதுவரைக்கும் எந்த அணியுமே வீழ்த்தாத பஞ்சாப் அணியை எளிமையா வீழ்த்தி இருக்காங்க. அதுவும் இல்லாம 200 டார்கெட் கொடுத்தா அது அதிகமான சேஸ் பண்ண அணி எதுன்னு பாத்தீங்கன்னா, ஐபிஎல்ல 6 முறை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி மட்டும் தான் சேஸ் பண்ணிருக்காங்க. இப்ப கிரெடிட் நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ்ல யாருக்கு கொடுக்கணும்னா, ஸ்டார்டிங்ல ஜெய்ஸ்வாலுக்கும் சூரியவன்ஷிக்கு கொடுக்கணும்.
பினிஷிங்ல 26 பாலுக்கு 52 ரன் அடிச்ச ஃபெரராக்கு கொடுக்கணும். அவருக்கு சப்போர்ட் பண்ணி 12 பாலுக்கு 31 அடிச்ச துபேக்கு கொடுக்கணும். சோ இந்த இடத்துல பஞ்சாப் அணி முதல் முறையா தோத்துருக்காங்க. இந்த தோல்விக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ச்சியா கிரிக்கெட் நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணுமா? தமிழரசன் பாலிவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.